சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். சிலிண்டர் தருவது மாநில அரசின் கைகளிலா உள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிலிண்டர் வழங்குவதும் வெளியுறவு கொள்கையும் மாநில அரசின் கையிலா உள்ளது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களை திசை திருப்ப தொகுதி வரையறை ஸ்கிரிப்டை மத்திய அரசு கையில் எடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கோவிட் காலத்தை போல என பிரதமர் பேசியதால் மக்கள் பீதியில் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலையிழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய பதிவில் கவலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல குறிப்பாக ஓட்டல்கள் கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம் காரணமாக மூடப்பட்டிருப்பது குறித்தும், அதே போல காத்திருக்கும் சிலிண்டர்கள் குறிப்பாக மக்கள் காலி சிலிண்டருடன் காத்திருக்கக்கூடிய போட்டோ எல்லாம் பகிர்ந்து, குறிப்பாக பாஜகவுக்கு பார்த்தீர்கள் பாஜக ஜாடிக்கேற்ற மூடியாக மக்கள் பிரச்சனைகளை மறந்தும் பேச மாட்டோம் என தங்களுக்கு தாங்களே வாய்ப்பு போட்டுக் கொண்டுள்ள அதிமுகவோ மாநில அரசு என்ன செய்கிறது என கேட்கிறார்கள். சிலிண்டர் வழங்கும் வெளியுறவு கொள்கையும் மாநில அரசின் கையிலா இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநில அரசு தன்னால் இயன்ற அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும், இத்தனைக்கும் பொறுப்பான மத்திய பாஜக அரசு என்ன செய்கிறது என்பதே மக்கள் முன்வைக்கும் கேள்வியாகவும் தெரிவிக்கிறார். தீவிர நடவடிக்கைகள் மூலம் இவற்றுக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய பாஜக அரசு இதிலிருந்து செய்திகளை திசை திருப்புவதற்காகவே தொகுதி மறுவரையறை ஸ்கிரிப்டை தற்போது கையில் எடுத்துள்ளதாகவும், பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், கோவிட் காலத்தை போல தற்போது பிரதமர் அவர்கள் பேசியதால் ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்கள் மேலும் பீதிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய சமூக தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் அது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலை தெரிவித்திருக்கிறார். பாஜக ஜாடிக்கு ஏற்ற மூடியாக மக்கள் பிரச்சனையை மறந்தும் அதிமுக பேசுவதில்லை என்றும் அதிமுகவையும் சாடியிருக்கிறார். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்படும் சூழலில் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் கோவிட் நிலையை போன்று என பிரதமர் பேசியதால் மக்கள் அது குறித்து பீதியடைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்.